Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Whirlwind Girlோட லாஸ்ட் ஃபைனல் பார்ட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீசன் 2 கண்டிப்பா அப்டேட் பண்ணலாம். நாளைக்கு சீசன் 2 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி வாங்க guys, நாம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸோ கைஸ், நம்ம போன பாட்டில் என்ன பார்த்துப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூபாய் வந்து நம்ம யுவன் கிட்ட வந்து சாரி கேட்குறேன், நான் எதுவுமே தெரியாமல் இவ்வளோ நாள் அவனை நான் திட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. நம்ம அது வரைக்கும் பார்த்தோம். இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம மாஸ்டர் வந்து நம்ம யுவானோட ரூமுக்கு வராங்க. யுவானோட ரூமுக்கு போயிட்டு யுவானை நம்ம தனியாகவும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாகவும் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிட்டு என்னோட ஒரே ஒரு லட்சியம் உன்னை மீட் பண்ணோன்றது மட்டும்தான். உன் அம்மா கூட நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அந்த நாட்களே வேறதான் இருந்தாலும் வந்து அந்த நாளில் எனக்கு ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தோன்னா இந்த குன்ஃபு மட்டும்தான். இதில் நான் பெருசா சாதிக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே கிளப்ல தான் இருப்பேன். அவளை சுத்தமா கண்டுக்கவே மாட்டேன். என்னால இப்ப திருப்பியும் உங்ககிட்ட வரணும்னு நினைச்சாலும் என்னால வர முடியாது. நீ உனக்காக, உன் அம்மாக்காக, எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நீ இருக்கணும், எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கணும்ன்றதுக்காக நான் இந்த குன்ஃபை விட்டேன்றது எனக்கு தெரியும். ஆனா நீ திருப்பியும் குன்ஃபை ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் உன்னோட கரியருக்கு நல்லது, எனக்கோட ஆசையும் அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க அம்மாவை சேஃப் கார்ட் பண்ணுன்றதுக்காக தான் இவர் வந்து குன்ஃபை வந்து விட்டுருக்காரு. அவங்க அப்பாவும் இல்லாததுனால இவரோட லைஃபவே, இவர் உயிரா நினைக்கிற அந்த குன்ஃபுவே வந்து இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. சோ இது எல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளோட ரூபாயோ பாய்க்காவும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பாய்க்கா வந்து நம்ம ரூபாய் கிட்ட, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா, எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் யுவானுக்காக பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு என் மேல கோவமா இருக்கீங்களான்னு கேட்க, அப்ப நம்ம ரூபாய் வந்து, இல்ல நீ கரெக்டான விஷயம் தான் பண்ணிருக்க, அட்லீஸ்ட் எனக்கு இப்போவாது இந்த உண்மை தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம ரூபாயும் நம்ம பாய்க்கவும் வரும்போது, நம்ம யுவான் வந்து எங்காவது வெளியே போலாமா, நாளைக்கு நம்ம சவுத் கொரியால இருந்து ரிட்டர்ன் ஆக போறோம், அதுக்கு முன்னாடி நம்ம எங்கன்னா சுத்தி பார்க்கலாமேன்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம ரூபாய் வந்து, நீங்க ரெண்டு பேரும் தனியா போங்க, நான் வரலன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அழகா போயிட்டு சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க நிறைய ரைட்ஸ் எல்லாம் போறாங்க. செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அங்க போயிட்டு ஒரு திங்க பார்க்கும்போது ஒரு பிரஷ் மாதிரி பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இது ரூபாய்க்கு ரொம்பவே பிடிக்குமே, இதுல அவர் நிறைய டிராலாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக யோசிக்கிறாங்க. பட் ஆனா அதோட காசு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால அவங்க வாங்கல. இந்த பக்கம் நம்ம ஈஃபெங் வந்து நம்ம ரூபாயை திட்டிட்டு இருக்காங்க. இன்னும் நீ எவ்வளவு நாளைக்கு நீ இந்த மாதிரி ஏதிட்டு உட்காந்துட்டு இருக்க போற, உன்னோட லவ் கடைசி வரைக்கும் அவருக்கு நீ சொல்லவே மாட்டியா, நீ பண்றதெல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு எதுக்கு நினைக்கிற, அவன் என்னென்னமோ எதுவுமே பண்ணாம நான் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, அவளுக்கு எதுவும் தெரியணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஈஃபெங் வந்து, நீ என்ன லூசா, யுவான் வந்து போற போக்க பார்த்தா அவன் கரெக்ட் பண்ணிடுவான் போல இருக்கு, சொல்ல போனா அவன் ப்ரப்போஸே பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, அவ ஹாப்பியா இருக்கால, எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ரூபாய் வந்து சொல்லுவாரு. அட போடா அப்படின்ற மாதிரி நம்ம ஈஃபெங் வந்து அங்க கிளம்பி போயிடுவாங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா எல்லா ரைட்லயுமே போயிட்டு இருப்பாங்க. லாஸ்டா ஒரு ரைட், அந்த ரவுண்ட் மாதிரி சர்க்கிள் மாதிரி அந்த ரைடு இருக்கு, அதுல இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு போறாங்க. இவங்க டாப் ஆஃப் த சிட்டியவே மேல இருக்கிற ஹைட்டை வச்சு பாக்குறாங்க. அந்த ஹைட்டு போனோடனே நம்ம யுவான் வந்து நம்ம பாய்கோ கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. பாய்கோ, நீ இது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்க, ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம அவங்கள ஹக்கும் பண்றாரு. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல, அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. இதோட மறுநாள் ஆயிடுது. மறுநாள் இவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறதுக்காக எல்லாரும் குரூப் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லி பார்க்கும்போது பின்னாடி இருந்து நம்மளோட எங்ஸி வருவாங்க. எங்ஸி வந்துட்டு நம்ம பாய்கோ கிட்ட, பாய்கோ உனக்கான கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு குட்டி டெடி பியர் இருக்கும். என்ன இது டெடி பியர் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் உனக்கு சொன்னல என்னோட டெடி பியர் மாதிரி நீ இருக்கேன்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோட
டெடி பேர் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க எதுக்கு எனக்கு ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம பாய்க்கோ. அப்ப நம்ம என்ஜி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல எனக்கு பிடிக்கும் தான், பட் இருந்தாலும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி குட் லக் சொல்லி அனுப்பி விடுவாங்க. இவங்க எல்லாரும் வண்டியில கிளம்பிடுவாங்க. ஏர்போர்ட்மே வந்து ரீச் ஆயிடுவாங்க. ஏர்போர்ட் வந்து ரீச் ஆனோடனே அங்க நம்ம ஃபேங் வருவாரு. எல்லாருமே நம்ம பாய்க்கோக்காக தான் வந்திருப்பாங்கன்னு யோசிக்க, ஆனா நம்ம ஃபேங் நேரா வந்துட்டு பாய்க்கோ நான் உனக்காக வரல, நான் ரூபாய்க்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்பவே வா, நான் வரல அப்படின்னு நம்ம ரூபாய் சொல்ல, நான் அப்புறமா அவனோட எல்லாமே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேங் கூட கிளம்பி போயிடுவாங்க. நம்ம பாய்க்கோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது வந்தா ரூபாயை கொண்டுட்டு போயிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே நின்னுட்டு இருப்பாங்க. அந்நேரத்துக்கு நம்ம பாய்க்கோட ஃப்ரெண்ட் வந்து போன்ல வந்து ஒண்ணு பாக்குறாங்க. என்னன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு நம்மளோட டிங்ஸியை தான் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து பரவின்னு இருக்கு. இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, நம்ம பெஸ்ட் சாம்ப் யார் வாங்குறாங்களோ அவங்கள தானே அனுப்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஷென் வந்து சொன்னாங்க. அவங்க ஏன் அவங்களோட வாக்க தவறுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் ஆயிடுது. நம்ம பாய்க்கோக்கு ரொம்பவே டென்ஷனும் ஆயிடுது. இந்த பக்கம் நம்மளோட ஃபேங் வந்து நம்மளோட ரூபாயை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம டாக்டர் வந்து உங்களோட உடம்பு ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு, இந்த நிலைமையில நீங்க எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும், உங்களுக்கு உடனடியா சர்ஜரி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல என்னால அதெல்லாம் முடியாது, நான் உடனடியா கிளப்புக்கு போகணும், கிளப்புக்கு போய் நான் பாய்க்கோக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றது கேட்காம ஃபேங் சொல்றது கேட்காம அவர் அங்க இருந்து கிளம்பி வராரு. இந்த பக்கம் நம்மளோட ஷென் வந்து கிளப்ல மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டுட்டு இந்த மாதிரி டிங்ஸி தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம பாய்க்கோட ஃப்ரெண்டுக்கு ஆத்திரமே தாங்க முடியாது. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீங்க என்ன சொன்னீங்க, பெஸ்ட் சாம்ப் யார் வாங்குறாங்களோ அவங்கள தானே அனுப்புறேன்னு சொன்னீங்க அப்படின்னு அவங்க ஆவேசமா கத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பாய்க்கோ எடுத்து, நீங்க எனக்கு தானே சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அப்படி எனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, ரூபாய் இதுக்காக எவ்வளவோ எஃபோர்ட் எடுத்தாரு என்ன ட்ரெயின் பண்ணி நான் ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக, அட்லீஸ்ட் அவருக்கு கொடுத்து நீங்க வாக்கையாவது நீங்க காப்பாத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ரூபாய் வந்து அங்க வந்துருவாரு. அங்க வந்தோடனே நம்ம ஷென் கிட்ட தனியா கூட்டிட்டு போய் பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இந்த பக்கம் நம்ம ஃபேங் வந்து குடுகுடுன்னு ஓடி வருவாங்க. ஓடி வந்தா நம்ம டிங்ஸி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மேல இருக்காங்கன்னு சொல்ல, நம்ம ஃபேங் மேல ஓடி வந்து நம்ம பாய்க்கோ கிட்ட எங்க ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ஷென் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்க்கோவை இழுத்துட்டு குடுகுடுன்னு போவாரு. அங்க போனா நம்ம ஷென் கிட்ட நம்ம ரூபாய் வந்து பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னாக்கா இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும், அவ சூப்பராவே பண்றா, நீங்க வேணா வீடியோ பார்க்கலாம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் வேணா இன்னொரு வேணா போட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென் வந்து ஒத்துப்பாங்க. இவர் பேசி கன்வின்ஸ் பண்றதுனால இது எல்லாம் நம்மளோட ஃபேங்கும் பாய்க்கும் ஒட்டு கேட்டுன்னு இருக்காங்க. அப்ப நம்ம ஷென் வந்து சொல்லுவாங்க, சரி இதோட எடுக்கிட்ட உனக்கு இன்னொன்னும் கேட்கணும், நீ வந்து ட்ரெயினரா மாறிடுறியா, நீ இதுக்கப்புறம் எந்த மேட்ச்க்கு போக கூடாது, ட்ரெயினரா மாறிட்டேனா, அப்படி ட்ரெயினரா நீ மாறிட்டேனா பாய்க்கோக்கு ஃபுல் டைம் நீ தான் ட்ரெயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே நான் பாய்க்கோக்காக நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது பாய்க்கோக்கு தெரிஞ்சா அப்படின்னு நம்ம சொல்லும் போது பாய்க்கோக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபாய் அங்க ஆணித்தனமா பதிவு பண்ணுவாரு. அது பதிவு பண்ணும்போது நமக்கே கஷ்டமாயிடும், என்னடா இது இவரோட பாய்க்கோ நல்லா இருக்கணும், அவரு லவ் பண்றாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரு கோச்சரா மாறினர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவெடுப்பாரு. இது கேட்கும் போது நமக்கே வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும். அப்ப நம்ம பாய்க்கோ உடனே ஓடி வந்துட்டு, இல்ல இல்ல அவர் வந்து ட்ரெயினர் எல்லாம் மாற மாட்டாரு, அவரும் ஒரு பார்ட்டிசிபென்ட், அவரும் வந்து என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்னோட முடிவு, இதுல யாரோட முடிவும் இதுல வரணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபாய் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. உடனே நம்ம பாய்க்கோ ஓடி போயிட்டு, என்ன ரூபாய் ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க இதனால இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது என்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க ஏன் எனக்காக திருப்பி திருப்பி பண்றீங்க, நீங்க எதுக்காக இப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ அப்ப நான் உனக்காக பண்ணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா இப்போ உனக்கு யுவான் இருக்கான், யுவான் வந்து உனக்கு ட்ரெயின் பண்ணுவான் அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல நான் அப்படி சொல்ல வரல, நீங்க ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே மாட்டீங்க, என்கிட்ட எல்லாமே நீங்க மறைக்கிறீங்க, நீங்க முன்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கும் போது கூட நீங்க என்கிட்ட எதுவுமே நீங்க சொல்லவே இல்லை, அப்புறமா பார்த்தா உங்க கை அடிபட்டு இருக்கு, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க, என்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறீங்க, நான் என்ன உங்களுக்கு என்ன மிஷினா குன்ஃபுல்ல உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு நான் என்ன மிஷினா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க இவ்வளவு அவசியமா பேசுறத பார்த்து நம்ம ஃபேங் அங்க வருவாரு. ஃபேங் வந்துட்டு அங்க அவர் பேச ஆரம்பிப்பார். நீங்க ரெண்டு பேசுறதுமே நான் கேட்டேன், இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணோம், பாய்கோ நான் உனக்கு அன்னைக்கு ஒன்னு சொன்ன பாத்தியா, உனக்காக ஒருத்தர் பின்னாடி இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கான அவ்வளவு அன்பையுமே பின்னாடி இருந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன். அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, நம்ம ரூபாய் தான், உனக்காக எல்லாமே பண்ணா, உனக்காகன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே அவனோட வாழ்க்கையில வந்த பிறகு உனக்காக பண்ணிருக்கான், சோ இவனை மிஸ் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேங்க் சொல்லுவாரு. இது எல்லாம் சொன்ன உடனே நம்ம ரூபாய்க்கு செம்ம டென்ஷன், நீ என்ன சொன்ன, எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, எதுக்காக சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேங்க திட்டிட்டு நம்ம பாய்கோ கிட்ட, இங்க பாரு ஆமா நீ எனக்கு மிஷன் தான், நீ ஜெயிச்சு கொடுக்குற ஒரு மிஷன் தான் புரியுதா, மத்தபடி எனக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, எனக்கு உமால எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்ல, இவன் சொல்றான்னு சொல்லிட்டு லூசுத்தனமா நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. நம்ம பாய்கோக்கு ரொம்ப
கஷ்டமாயிடும். என்னடா இது, இவரோட வாழ்க்கையில நம்ம எதுவுமே இல்லையா, இவரோட வார்த்தையில நம்ம ஒரு மிஷன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டமாயிடும். அங்க இருந்து போயிட்டு அவங்க ஹெவியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்மளோட ஃபேங்கும் ரூபாயும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு பாத்தியா அவ உன்னால எந்த நிலைமைக்கு போயிருக்கா பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ரூபாய்க்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம டிங்ஸி அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க வேர்ல்ட் சாம்பியனுக்கு செலக்ட் ஆயிருக்கிறதுனால இவங்க ஒரு பார்ட்டி கொடுக்கறதா ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே போறாங்க. நம்ம பாய்க்கவுமே அழகா செமையா பிரிட்டியா ரெடி ஆயிட்டு அவங்களும் போறாங்க. அங்க போன எல்லாருமே வந்து வாவ் சூப்பரா இருக்கு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பாய்க்கோ ஃபுல்லாவே அங்க போயிட்டு எங்க ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே தான் இருப்பாரு. பட் ஆனா அங்க ரூபாய் வந்தே இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம யுவான் வந்து வருவார். யுவான் வந்து நம்ம ரூபாய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்க்கோ போய் கேக்குவாங்க. அப்ப ரூபாய் வந்து வருவான் அப்படின்ற மாதிரி நம்ம யுவான் வந்து சொல்லுவாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம டிங்ஸி அங்க வந்துட்டு வா அந்த மாதிரி ஷன் வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பாய்க்கோ மட்டும் தனியா நின்றுட்டு இருப்பாங்க. பாய்க்கோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். என்னடா இது, நம்மள இவ்வளோ அவாய்ட் பண்றாங்க, அவங்க முன்னாடி நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணும். அந்த லெவலுக்கு ஒரு அவாய்டிங்கா இருக்கும் அது பார்க்கவே. அங்க ரூபாயும் இல்ல, இவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடும். அங்க போயிட்டு நிறையவே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம யுவான் போயிட்டு என்ன நீ எதுக்காக இவ்வளவு குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரூபாய் எங்க அவன் ஏன் இங்க வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரூபாய் வருவாங்க, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரூபாய் எங்க, நான் ரூபாயை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடம் பிடிப்பாங்க. சரிவா நான் ரூபாய் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவரு அவங்களோட தோலை புடிச்சு கூட்டிட்டு போவாரு. இதை நம்ம டிங்ஸி பார்த்துட்டு உள்ள பயங்கரமா வந்து கத்துவாங்க. இவங்க மேலேயே வந்து அந்த வைனை தூக்கி விசிறி அடிச்சு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீ ஏண்டி என் வாழ்க்கையில வந்த, உன்னாலதான் என் வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சு, உன்னாலதான் எல்லாமே, யுவான் என்ன விட்டுட்டு போயிட்டான், இந்த 4 மாசமா நான் எவ்வளவு கஷ்டப்படன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், எல்லாமே உன்னாலதான், இந்த கரியர் எல்லாமே உன்னாலதான் போச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துவாங்க. அந்த இடத்துக்கு ரூபாய் வருவாரு. ரூபாயை பார்த்த உடனே நம்ம டிங்ஸி வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபேங், அதுக்கப்புறமா என்னன்னா ரூபாய், அதுக்கப்புறமா என்னன்னா இவன், எல்லாரையுமே 3 பேர் 3 ஆம்பளைங்களும் உனக்காக தான் இருக்கானுங்க, சுத்தி உனக்காக சுத்துறானுங்க, அப்படி என்ன உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. அப்ப நம்ம ரூபாய் வந்து இங்க பாரு டிங்ஸி அளந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்ப நம்ம டிங்ஸி வந்து ஆமா நீ ரூபாயை டேட் பண்ணிக்கிட்டே எங்க அண்ணா கிட்ட சுத்திக்கிட்டே அப்படியே இவனா லவ் பண்ணியா, என்னப்பா இது அப்படின்ற மாதிரி நம்ம டிங்ஸி நம்ம பாய்க்கோ ரொம்பவே கேவலமா பேசுவாங்க. இது எல்லாம் நம்ம ரூபாய்னால கேட்க முடியாம நம்ம பாய்க்கோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. இந்த பக்கம் நம்ம ஃபேங் வந்து டிங்ஸியை திட்டுவாங்க, ஏன் டி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீயும் அவளுக்கு தான் சப்போர்ட்டா, எல்லாருமே அவளுக்கு தான் சப்போர்ட், எனக்கு செம்ம காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேய் மாதிரி கத்துவாங்க. இதோட நம்ம பாய்க்கோ ரொம்பவே வெக்ஸ் ஆகி அன்னைக்கு ஈவினிங் ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ரூபாய் வந்துட்டு நாளைக்கு உனக்கு காம்படிஷன் இருக்கு, எதுக்காக இப்படி பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. சாரி ரூபாய் நான் அந்த காம்படிஷன்ல இருந்து லீவ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னதை லீவ் பண்ண போறியா, ஆமா டிங்ஸி சொன்னது கரெக்ட் தானே, நான் எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கேன், நான் யாருக்குமே உண்மையா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இங்க பாரு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கல்ல என்கிட்ட பேசாத, அவங்களுக்காக குவிட் பண்ற இவங்களுக்காக குவிட் பண்றேன்னு என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா டென்ஷன் ஆகி அங்கிருந்து போவாரு. இவங்க பின்னாடியே போய் அவங்களை ஹேக் பண்ணிக்கிட்டு ரூபாய் எனக்கு நீங்க வேணும், நீங்க இல்லாம என்னால இந்த காம்படிஷன்ல வின் பண்ண முடியாது, நீங்க வேணும் எனக்கு எப்பவுமே வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உடனே ரூபாயுமே சமாதானம் ஆயிட்டு ஓகே அவங்க வேணும்னு சொன்னது வெறும் குன்ஃபுல மட்டும் இல்ல, அவங்க லைஃப் லாங் வேணும்ன்றது தான் நம்ம பாய்க்கோ வந்து அங்க பதிவு பண்ணாங்க. அது நமக்கு டைரக்டா அவங்க சொல்லலனாலும் அதுதான் உண்மையான அர்த்தம். உடனே நம்ம ரூபாயுமே அவங்கள ஹேக் பண்ணிக்கிட்டு அப்படியே இது போயிடுது. இது எல்லாத்தையும் நம்மளோட யுவான் வந்து தூரமா இருந்து பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நம்ம ஃபேங் வந்து நம்மளோட யுவானை வந்து அந்த பாட்டில இருந்து கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி ரூபாய்க்காக நீ இதை கூட பண்ண மாட்டியா, ரூபாய் வந்து பாய்க்கோக்காக இவ்வளவு பண்ணிருக்காங்க, நானுமே பாய்க்கோவை நேசிச்சா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா வந்து ரூபாயை பார்த்தோன்னே எனக்கே விட்டு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம யுவான் வந்து நான் பாய்க்கோவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா என்னோட குன்ஃபோ வந்து எல்லாருக்காகவும் நான் விட்டு கொடுத்தேன், பாய்க்கோவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இன் கேஸ் பாய்க்கோக்கு ரூபாய் தான் ஹாப்பினஸ்னா நான் விட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு ஓ அப்ப நம்ம பாய்க்கோவோட ஹாப்பினஸ் நம்ம ரூபாய் தான் அப்படின்றத நம்ம யுவானே புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மெமரிஸ் இவங்க 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் வந்து யோசிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம ரூபாயும் பாய்க்கவும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்றாங்க. நம்ம ரூபாய் பிராக்டிஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் நம்ம பாய்க்கோவை ட்ரெயின் பண்ணும் அப்படின்றதுக்காக 2 பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மறுநாள் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகி நம்ம பாய்க்கோவும் வின் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க விளையாடிட்டே இருக்கும் போது நம்ம ரூபாய்க்கு வந்து ரொம்பவே வந்து நெஞ்சு வலி வந்துடும். உடனே அவர் எழுந்து வெளியே போயிடுவார். இவர் வெளியே போறதை பார்த்து நம்மளோட ஃபேங்குமே வெளியே போவாங்க. அவர் அங்க போறவர் அப்படியே தொம்மனு விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டோ பண்ணுவாங்க. அவரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே வந்து நம்ம ஃபேங் கிட்டயும் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த விஷயம் பாய்க்கோக்கு தெரியக்கூடாது, பாய்க்கோ வின் பண்ற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு ஹாஸ்பிட்டல் போவார். இது எதுவுமே தெரியாம இந்த பக்கம் நம்ம பாய்க்கோ நம்ம ரூபாய்க்காக பிளே பண்ணிட்டு இருக்காங்க. பிளே பண்ணி அவங்க வினும் பண்ணிடுறாங்க. நம்ம ரூபாய் அழுந்துகிட்டே அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி போவாரு. அவங்களோட வெற்றியை பார்க்கணுன்றதுக்காக தான் அவர் இவ்வளவும் போராடினாரு. ஆனா அவங்களோட வெற்றியை
கடைசி வரைக்கும் இவரால் பார்க்கவே முடியல. இந்த வெற்றியை அவங்க கூட ஷேர் பண்ணணும் தான் நம்ம பேக்கவும் நினைச்சிருப்பாங்க, அதுவும் முடியல. இதோட இந்த சீரீஸாவே கம்ப்ளீட் பண்றாங்க. இது ஒரு அன்கம்ப்ளீட் சீரீஸ் தான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது நமக்கு எதுவுமே காமிக்கவே இல்லை. அதனாலதான் சீசன் 2 கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த சீசன் 2 நம்ம நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ guys, உங்களுக்கு கண்டிப்பா இந்த சீசன் 1 வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாவே பிடிச்சிருந்தது. லவ்னா மற்றவங்களுக்காக அவங்க நம்ம கூட இருக்கணுன்றதுக்காகவோ இல்ல அவங்க நம்மள கேர் பண்ணிக்கணுன்றதுக்காகவோ மட்டும் லவ் இருக்கக்கூடாது. நாம ஒருத்தரை நேசிக்கிறோம்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களை கடைசி வரைக்கும் நேசிக்கணும். அப்படி நேசிச்சா கண்டிப்பா அந்த லவ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சீரீஸ்ல சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கான சீரீஸா தான் இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கும் ரூபாய் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரூபாய் பேக்கோ 2 பேருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யார பிடிச்சிருக்கு இந்த சீரீஸ்ல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஃபேங்குக்கு எவ்வளவு பேர் ஃபேன்ன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ so much guys. இந்த சீரீஸ்க்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்காக ரொம்ப 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 நன்றி. லவ் so much guys. bye bye.